சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பார்த்தோம் பாதுகாக்கும் தேவன். இந்த வாரம் நாம் பார்க்கிறோம் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வாசிங்க 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிங்க, சத்தத்தை உயர்த்தி. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் இப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் 2 பேதுரு 3:11 வாசிங்க. அதுதான் வாசிச்சேன். இப்படி இவைகள் 11 வாசிங்க. 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரலை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தோடு இருந்தால்தான் அவர் வருகைக்கு பரலோகத்துக்கு நாம் போக முடியும். எனக்கு சமாதானமே இல்லைங்க, அழுதுட்டே இருக்கிறேன், கலக்கமா இருக்குது, ஏதோ பயமா இருக்குதுன்னு சொன்னா நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல சமாதானத்தை இந்த உலகத்துல நமக்கு தரதா? அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க இந்த காலையில சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, இளைப்பாறுதல் இல்லாம, கலங்கி போய் நிம்மதி இல்லாம வந்தீங்கன்னா உங்களுக்கு இயேசு சமாதானத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்க போனாலும் சமாதானம் இல்ல. அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய சுவிசேஷகர், 31 வயசு உள்ள சுவிசேஷகர் சார்லி, அவரை சுட்டு கொண்டார்கள். சமாதானம் இல்ல. அவர் பேசுற வார்த்தைகளை ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, சத்தியத்தை விசுவாசிக்க முடியல. கலக்கத்தினால் அவர்கள் சுட்டு கொன்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா இடத்திலும் குழப்பங்கள், கலக்கங்கள், மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறது. இந்த உலகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் கலக்கம், கலவரம். நேபாள் நாட்டில் இந்த வாரம் என்ன நடந்துச்சு? நாடாளுமன்றத்துல கொடுத்துனாங்க, அநேக ஜனங்கள் மரித்து போனாங்க, கலவரம் நடந்தது. ஒரு நிதியமைச்சரை ஓடோட அடிச்சு அவரை கொண்டாங்க. ஒரு பிரதமருடைய மனைவியை வீட்டோட வச்சு எரிச்சாங்க. இந்த வாரத்துல எத்தனையோ மரணங்கள், கொடுமையா, கலவரம், குழப்பம், எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்ல. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற நமக்கு அவரிடத்திலிருந்து சமாதானம் வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யார்கிட்ட இருந்து சமாதானம் வருது? பின்னாடி போங்க, பசங்களை பின்னாடி போங்க. இங்க பாக்கணும், வேடிக்கை பார்க்க கூடாது. யார்கிட்ட இருந்து சமாதானம் வருது? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவிப்பதனால் அவரிடத்திலிருந்து நமக்கு சமாதானம் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? சமாதான பிரபு. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு சமாதான பிரபு. உனக்கு சமாதானத்தை தருவாரு, உனக்கு சமாதானத்தை தருவாரு. சொல்லுங்க, உனக்கு சமாதானத்தை தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு. ஹல்லேலூயா. இயேசுவுடைய பேர் என்ன சொல்லுங்க? இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? இயேசுவுடைய இன்னொரு பேர் என்ன? சமாதான பிரபு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னார். யாருடைய சமாதானத்தை நமக்கு தராரு? நம்முடைய இறுதியும் கலங்க கூடாது, நாம் பயப்படக்கூடாது. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. பாருங்க, அவருடைய சமாதானத்தை நமக்கு தரார். ஏசப்பா கையில என்ன இருக்குது? சமாதானம். அந்த சமாதானத்தை தரார். இறுதி கலங்க கூடாது, இறுதி என்ன செய்யக்கூடாது?
நம்ம கலங்கிட்டோம்னா நம்ம கிறிஸ்தவனே கிடையாது. இயேசு நமக்குள்ள இல்ல. கலங்க கூடாது. சோதனைகள் வரும். ஊழியத்தின் பாதையில பல பாதைகள் எங்களுக்கு எழுமினது. பலர் கலக்கம் பண்ணினார்கள், பிரச்சனை செய்தார்கள், நிந்தைகள் அவமானங்கள் வந்தது. இந்த ஊழியத்துல கலங்கி போகாமல் இருக்கிறோம். நீங்களும் கூட என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்? கலக்கங்கள், போராட்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது கலங்கி போக கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட குற்றம் சாட்டுறாங்க, குறை சொல்றாங்க. நன்மை பெற்றவங்களே என்ன செய்யறாங்க? பல காரியங்களை செய்யறாங்க. ஆனாலும் நாங்கள் கலங்கி போவதில்லை, கலந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை, கலக்கம் என்பதில்லை, அச்சம் என்பதில்லை. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு குற்றம் சாட்டுறாங்களா, உங்களை குறை சொல்றாங்களா, நீங்க செஞ்ச நன்மைக்கு பதிலா தீமை சொல்றாங்களா, நாம கலங்கி போக கூடாது. உள்ளத்துல குழப்பம் வரக்கூடாது, கேள்வி வரக்கூடாது. ஐயோ, நான் இவ்வளவு நன்மை செஞ்சேன், எனக்கு தீமை வருது. எங்களிடத்துல ஊழியத்துல இவ்வளவு நன்மை பண்றாங்க, இவ்வளவு நாங்க ஜெபிக்கிறோம், இவ்வளவு செய்யறோம், ஆனா குறை சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனாலும் நாம என்ன செய்யக்கூடாது? கலங்க கூடாது. உங்களை யார் சொன்னாலும் நீங்க கலங்க கூடாது. அதைரியம் வந்தது, வேதனை வந்தது, ஆனால் இயேசு எங்களை தேட்டி வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே பாடுறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஹல்லேலூயா. இயேசு எங்களை தேற்றுகிறார். கலங்காதீங்க, தைரியப்படாதீங்க, தொடர்ந்து ஊழியத்தை செய்ய வைக்கிறார். நீங்களும் என்ன செய்யணும்? கலங்கி போகாம, தைரியப்படாம தொடர்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக இந்த உலகத்துல வாழணும். ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வருகிறவர். உள்ளத்துல சோத்திரம் சொல்லணும், வாய் திறந்து சோத்திரம் சொல்லணும், அல்லேலூயா சத்தம் துணிக்கணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள எப்போது துதிக்கணும். எதையுமே புலம்ப கூடாது, முறுமுறுக்க கூடாது, முறையிட கூடாது. ஏன் வாழ்க்கை எனக்கு இப்படியாச்சு, ஏன் இப்படி எனக்கு ஆச்சு, ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாது. நாம் மண்ணான மனிதர்கள், நாம் கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தணும். நம்ம துணிகரமா ஆண்டவரை பேசக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது, சோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் எல்லாம் நன்மையாய் முடிவு பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் துணிக்கிறது. என்ன துணிக்கிறது? சோத்திரம் பண்ணுன்னு சொல்றார். கர்த்தருடைய சத்தம் இந்த காலை வேளையில துணிக்கிறது. என்ன செய்ய? சோத்திரம் பண்ணு, துதி, முறுமுறுக்காத, முறையிடாத, கேள்வி கேட்காத. எல்லா நன்மைக்காக இயேசு மாற்றுவார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார், வேதனைகள் எல்லாம் மாற்றுவார். கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம். தேவ சமாதானம் நம்ம உள்ள இருக்கணும். எங்க இருக்கணுமா? வாசிங்க 3:15 வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்ட. ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நம்மள சர்ச்சில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? நம்ம உள்ளத்துல என்ன இருக்கணுமா? சமாதானம். உள்ளத்துக்குள் கர்த்தர் வந்தார், எல்லாமே நடக்கும். அந்த பாட்டு பாடுங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் தேவ வல்லமை வந்தார், ஹல்லேலூயா. உள்ளத்துல சமாதானம் இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்ல? நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், ஆனா இயேசு நமக்குள்ள இருந்தார்னா நமக்குள்ள எந்த கஷ்டம் இருந்தாலும் சமாதானம் இருக்கும். யுத்தத்தின் மத்தியிலும் புயலின் நடுவில் கூட சமாதானம். புயல் அடிக்குதுன்னு சொன்னா நமக்குள்ள இயேசு இருந்தா நமக்குள்ள என்ன நடக்கும்? சமாதானம் இருக்கும். யுத்தமே நடக்குது, எல்லா சண்டை நடக்குதுனாலும் நமக்குள்ள சமாதானம். ஊரே அடிச்சு சாவுதுன்னா கூட நமக்குள்ள என்ன இருக்கும்? இயேசு இருந்தாருன்னா சமாதானம் இருக்கும். யுத்தம் வருது, புயல் வருது, காத்து வருது, ஆனாலும் கலங்கி போக மாட்டோம். இயேசு நமக்குள்ள இருந்தால் யுத்தத்தின் மத்தியிலும் புயலின் நடுவிலும் கூட அந்த சமாதானம் நம்ம தங்கி இருக்கும். நம்முடைய மனசு தேவன் மேலேயே தங்கி இருக்கும் பொழுது பூர்ண சமாதானத்தை தரார். இயேசுவே உறுதியா என்ன செய்யணும்? ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் என்ன செய்வீர்? காத்துக்கொள்வீர். அவர் மேல நம்ம இருதயம் இல்லைன்னா, நம்ம நம்பணும்னா போக்குதான். நம்மள நம்பினா என்ன போய் சேர வேண்டியதான் சீக்கிரம். யார நம்பணும்? நம்ம கர்த்தரையே நம்பணும். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, துதிப்போமா தேவனே.
தட்டி பாடு. என்னது? கைவலி வராது. கைய தட்டி பாடு. கைவலி வராது. கைய தட்டி பாடு. கைவலி வராது. பாருங்க, கைய தட்டி பாடு. அப்ப என்ன வராது? கைவலியே வராது. வராது, பிபியே வராது, சுகரே வராது. அப்போ கர்த்தர் மனசு, நம்ம மனசுல யார் இருக்கணும்? நம்ம மனசுல யார் இருக்கணும்? சிலர் சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரையோ நினைச்சுக்குது, அது கல்யாணமே வாரம் நடந்துருவாங்க. யாரையோ நினைச்சுது, இந்த பையன் யாரையோ மனசுல வச்சுக்கிறான், எந்த பொண்ணை பார்த்தாலும் வாழான்றான். நம்ம மனசுல யார நினைக்கிறோம்? ஏசப்பாவே. ஹல்லேலூயா நினைப்பீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் யாரு நினைக்கணும்? இரவும் பகலும் தூங்கும் போது எழுந்திருக்கும் போது இயேசுவே இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 என்று கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 என்று கொண்டாடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம மனசுல யார் இருக்கணும்? பிரின்சி இயேசு. சேரன் யார் இருக்கணும்? சாமு யார் இருக்கணும்? சுமதி அம்மாவை யார் இருக்கணும்? எல்லாரும் சொல்றாங்க, நீ அடிச்சு விடுறது. அல்லேலூயா. நம்ம மனசுல யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? பெரும்பாலான சமயத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, நான் நினைக்கிற காரியம் நடக்கிறது இல்ல, நான் விரும்புகிறதான என் குடும்பம் அமையல, நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளைங்க இல்ல, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு புருஷன் இல்ல, மனைவி இல்ல, சொந்தக்காரங்க இல்ல, நான் நினைக்கிற காரியம் நடக்காத பட்சத்துல நமக்குள்ள என்ன வருது? இறுதி கலங்கி போகுது. வாசிங்க பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. சிலர்லாம் பார்த்தா பயங்கரமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைப்பாங்க, ஆனா அது நடக்காது. 50 வயசு தாத்தாவை என்ன செஞ்சிருவாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐயோ நான் நினைச்ச வாழ்க்கை வரலையே, நான் நினைச்ச மாமியார் வரலையே, நான் நினைச்ச மருமக வரலையே, நான் நினைச்ச வீட்டுக்காரர் வரலையே, நான் நினைச்ச விசுவாசிங்க என்ன செய்ய படிச்சவங்களே ஆளுமே எல்லாமே இப்படி இருக்குதுன்னு சொல்லி கலங்க கூடாது. நம்ம நினைக்கிறதுல நடந்துட்டா கடவுள் எதுக்கு இருக்காரு? இந்த வாரம் ஒரு ஊழியக்காரர் பார்த்தேன், அவர் சொன்னாரு, நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்குதுன்னாரு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற காரியம் நடக்கிறதுன்னு சொன்னா நம்ம இறுதியும் கலங்குது. ஆனால் ஆண்டவர் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற காரியம் நடக்கலன்னு சோர்ந்து போக கூடாது. நம்ம நினைக்கிற காரியம் நடக்கலன்னு நம்ம ஒண்ணு நினைப்போம், கடவுள் ஒண்ணு நடத்துவார். அவருடைய புத்தி, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை அனந்தமானது. நாம நினைக்கிறது நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. எனக்கு பிள்ளைங்க இப்படி இருக்கிறானுங்களே, ஒருவேளை சாப்பாடு நல்ல சாப்பாடு போடலன்னு சொல்லி கலங்கி போக என்ன செய்யக்கூடாது? பெரிய பாட்டி கலங்க கூடாது. எல்லா நன்மைக்காக இயேசு செய்வார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வந்த பசங்க எப்படி இருக்கிறானுங்களே, ஊர்ல இருக்கிற குழந்தைங்களா நல்லா இருக்கு, கலங்கி போக கூடாது. கலங்க போறதுன்னு நீ இருந்தாலும் சொல்றேன். அல்லேலூயா. கலங்கி போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்தால் நம்ம குறித்து மத்தவங்க தவறா பேசும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? நடா இப்படி பேசுறாங்க, நடா அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? கலங்கி போறோம். நம்ம கிட்ட நன்மை பாட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு காரியம் செய்யறாங்க, சர்ச்சில் வீட்டுல எல்லாம் செய்யறாங்க. அவங்கள பத்தி ஏதாவது பேசினா அவங்களுக்கு என்ன ஆகும்? இப்படிலாம் என்னை பத்தி பேசுறாங்களே, எல்லாருக்கும் என்ன ஆகும்? கஷ்டம்தான். ஆனா நம்ம கலங்க கூடாது. தவறா மத்தவங்க நம்மள பேசும்போது கண்டு காணாம என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். ரலிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மத்தவங்க நம்மளை பத்தி பேசும்போது என்ன செய்யக்கூடாது? நம்ம கலங்கி போக கூடாது. சொல்லுங்க. கலங்கி போக கூடாது. மலைகள் அசைக்கப்படும் போது எல்லா சூழ்நிலையும் மலைகள் அசையது போல சில நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? அசைஞ்சிடறோம். மலை எப்படி அசையுது, அந்த மாதிரி பூகம்பம் வரும்போது அது மாதிரி என்ன செஞ்சிடறோம்? இருதயம் அசையுது. அவர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை தருவார், நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அப்போ சமாதானம் நமக்கு வரணும்னா என்ன செய்யணும்? 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் சீக்கிரம் முடிக்கிறேன். வாசிங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நமக்கு சமாதானம் வேணும்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? கையை தூக்கி காட்டுங்க. எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்றாங்க. நம்ம
பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், பொருள் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். ஆனா சமாதானம் தான் என்னைக்குமே இருக்கணும், போக கூடாது. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய 2 காரியத்தை பைபிள் இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாசிங்க யோவான் 16:33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்னிடத்தில் என்றார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொன்னேன். அப்போ நமக்குள்ள சமாதானம் வேணும்னு சொன்னா இயேசுவின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். புரிஞ்ச ஒரு அணியில சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் வேணுமா? வேணும்னா ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும். எதுல கேட்கணும்? மூக்குல கேட்க கூடாது. எதுல கேட்கணும்? காதலுங்க. சிலர் மூக்குல கேட்டு போயிடுவாங்க, மறந்துடுவாங்க, உப்புன்னு விட்டுருவாங்க, ஓடிடும். எதுல கேட்கணும்? காதுல கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்பீங்களா? இப்பவே 2 அடி போட வேண்டியதா இருக்கு கேட்கறதுக்கு. கவனிங்க. எதுல கேட்கணும்? மூக்குல கேட்க கூடாது. எதுல கேட்கணும்? காதால கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக் கொள்ளணும். கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம், இயேசுவின் வசனம் உங்கள் இருதயத்தில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுதுதான், அதை கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவார், நம்ம ஒண்ணு செய்வோம். இதை செய்யாத, ஓய்வு நாள் ஆசிரி, ஊர் சுத்தாத, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் பாதத்துல உட்காரணும். நம்ம இஷ்டத்துக்கு மனப்போட போகல என்ன செய்வோம்? அப்புறம் எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, இங்க ஜபத்துக்கு வாங்க, இங்க உட்காருங்க சொன்னா அதை கேட்கறது கிடையாது. ஆண்டுடைய வார்த்தையில் இப்படி இருங்க, சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க, கீழ்ப்படிங்க, ஜபம் பண்ணுங்க, வாயை தரும் சொன்னா அதை கேட்கறது இல்ல. சமாதானம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டாதான் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு நாள் என்ன செய்யாது? கடையில வாங்குற பொருளா இது? சமாதானத்தை எங்க கடையில கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தா கிடைக்குமா? 50 ரூபாய் கொடுத்தா கிடைக்குமா? வாயை திறந்து ஜபம் பண்ணு, சோத்திரம் பண்ணு சொன்னா அது என்னைக்கு நீ கேக்குறியோ அன்னைக்குதான் உனக்கு சமாதானம். இல்லைன்னா வாழ்நாளெல்லாம் கண்ணீர் தான் என்ன செய்யணும்? கண்ணீர் தான் விடணும். வாயை திறந்து சொல்லி ஜபம் பண்ணு சொன்னா ஜபம் பண்ணலாம். எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது சொன்னா சமாதானம் என்ன செய்யாது? வரவே வராது. அப்படியே இருந்துட்டு காலமெல்லாம் போக வேண்டியது அழுதுகிட்டு. அப்ப என்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தை கீழ்படுகிறீங்க, இங்க கவனினா இங்க கவனிக்கிறீங்க, அங்க வேடிக்கை பார்த்து விளையாடி சமாதானம் வருமா? உனக்கு போகும்போது எவனாவது 4 சாத்து சாத்துவான். அப்போ சமாதானம் வேணும்னா இங்க சொல்றது, போற வர நாயெல்லாம் என்ன கல்வி கழிக்குதுன்னு சிலர்ல அப்படி ஆயிடும். அத்தனைய வார்த்தையை சொல்லி தரும் போது நீங்க கேட்கலீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க யாரா இருந்தாலும் சமாதானம் கிடைக்காது. இது விசுவாசிக்கிற ஒரு அழிவே சொல்லுங்க. பாருங்க, நம்ம மனசு ஆயிரக்கணக்கான சிந்து அலமோதும். இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க, இட்லி குண்டான ஞாபகம் வரும். இங்க உட்காரும் போது சுமதிய பகிர்ந்து ஞாபகம் வரும், இட்லி குண்டா மரியா பண்ணிக்கிட்ட ஞாபகம் வரும், சாணி ஞாபகம் வரும். சாணி அள்ளணுமா இல்லையா? எது ஞாபகம் வரும்? ஆயிரக்கணக்கான சிந்த வரும். மல்லிகை உட்காந்துருந்தா கூட அது நாளைக்கு எங்க ஜெல்லி, நாளைக்கு எங்க சிமெண்ட், நாளைக்கு எங்க கல்லு, இதுதான் ஓடும். நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் ஓடக்கூடாது. பசங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன ஓடுது? அடுத்து இன்னைக்கு என்ன சீரியல் பார்க்கலாம் ஓடும். இந்த ஆயிரக்கணக்கான சிந்தை ஓடும். எத்தனை சிந்தை ஓடும்? 4 திசையில ஓடும். பறக்க விடக்கூடாது. சிந்தை என்ன செய்யக்கூடாது? ஒரு முகத்தோடு கூட நாம் ஆண்டு சத்தத்தை கேட்கணும். என்ன சொல்றத கேட்கணும். அக்கம் பக்கத்துல பூரா வந்தா கூட பார்க்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? பூரா வந்தாலும் பள்ளி வந்தாலும் பார்க்க கூடாது. இங்க கவனிக்கணும். பாக்குறது, இங்க பாக்குறது, அவனை நோண்டுறது, இவனை நோண்டுறது, அங்க பாக்குறது, இதே வேலையா வச்சிருந்தா உனக்கு சமாதானம் கிடைக்காது. உன்னை நீ பார்க்கணும். என்ன செய்யணும்? உங்களால் நீங்க பார்த்து சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்த கூடாது. சில நேரத்துல கர்த்தர் பேசுவாரு, அட போட இவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்கணுமா? அந்த இறுதி கடினம் வந்துச்சுன்னா என்னதான் நீ சம்டி எடுத்து உடைச்சாலும் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது. பாறை கூட உடைச்சிடலாம் வெடிகுண்டு வச்சு. இறுதி கடினத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஏசப்பா பேசுனா கூட, இந்த வாரம் நாங்க எரேமியாவின் புத்தகம் படிக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் அதை கேட்கவே கிடையாது. அல்லேலூயா. இறுதி கடினப்படக்கூடாது. பாவம் செஞ்சா பாவம் ஒத்துக்கணும், தவறு பண்ணா தவறு ஒத்துக்கணும், தேவ சமூகத்துல தாழ்த்தணும். அதை விட்டுட்டு நான் நல்லவன், நான் ஒண்ணும் செய்யல, இதை நீதிகரிச்சு நாமளே உயர்த்த கூடாது. இருதயத்தை கடினப்படுத்த கூடாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்நாளெல்லாம் சமாதானம் இருக்கும். சொல்லுவோமா? அல்லேலூயா.
சமாதானம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 29 நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சமாதானத்தை தருவார். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? சமாதானம் வரணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். எழுதிக்கீங்க. முதலாவது சமாதானம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கடைசி இதுதான். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க. மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார் என்றார். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லையில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, முதலாவது இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில மற்றவங்களை மன்னிக்கணும். என்ன செய்யணுமா? எல்லாம் உட்காருங்க, கீழே உட்காருங்க. வாசிங்க. மத்தேயு 18:35 என்ன வாசிச்சோம்? அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வாரா? இப்படியே செய்வார். நம்ம மத்தவங்களை மன்னிக்கும் பொழுது நமக்குள் சமாதானம் வரும். கையை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. கையை தட்டுங்க. நன்றி சோத்திரம் சொல்லுங்க. வாயத்திற்கு சோத்திரம், 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 சோத்திரம். நம்ம கிறிஸ்துவுக்கு தேவன் மன்னித்தது போல உங்களையும் என்னையும் இயேசு எப்படி பாவத்துல கழுவி மன்னிச்சாரோ இது போல நம்ம மத்தவங்களை மன்னிக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு சமாதானம் வரும். இந்த மன்னிக்க விட்டால் பரமபிதாவும் மன்னிக்க மாட்டார். நம்ம மத்தவரை மன்னிக்கலன்னா நம்ம எனக்கு இப்படி துரோகம் செஞ்சானே, எனக்கு அன்னைக்கு அப்படி பேசினானே, இப்படி என்ன நோவடிச்சானே, இப்படி எங்களை இது பண்ணானே, இத மனசுல வச்சிருந்தா கர்த்தர் கூட நீங்க செஞ்ச பாவத்தை நம்ம செஞ்ச பாவத்தை ஒரு நாள் மன்னிக்க மாட்டார். மத்தேயு 18:35 படி பரமபிதாவும் என்ன செஞ்சாரோ மன்னிக்க மாட்டார். அதனால மன்னிக்கணும். மத்தவங்க செஞ்ச தவறுகளை என்ன செய்யணும்? மன்னிக்க கூடியவர்களா இருக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யாவரோடு சமாதானமா இருக்கணுமா? யாவரோடு என்ன செய்யணுமா? சமாதானமா இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும் நாடுகள். யாரோட நமக்கு பகை இருக்க கூடாது. நேர் யுகத்துல யாருக்கிட்டயா சண்டை போட்டீங்க வந்து உட்காந்துக்கிறீங்களா? யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. யாராவது நம்மளை பகைச்சாலும் திட்டாலும் என்ன செய்யணும்? சண்டையே யாருக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? வைராக்கியம் இருக்கக்கூடாது. நான் பேச மாட்டேன், அவதான் வந்து பேசணும், அவதான் செய்யணும் சொல்லக்கூடாது. சமாதானமா இருக்கணும். வாசிங்க. எபிரேயர் 12:14 வாசிங்க. யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைக்க கூடாது. எங்க முளைக்க கூடாது? பாவக்காய் விதை போட்டீங்கன்னா அந்த பாவக்காய் தக்காளியா வளருமா? அந்த பாவக்காய் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப தித்திக்கமா இருக்குமா? மரியா பாடி சொல்லுங்க. பாவக்காய் எப்படி இருக்கும்? கசக்கும். ஏன் கசக்குது? ஏன் கசக்குது? அதனுடைய விதை என்னது? கசப்பு தான். இது போல நம்ம உள்ளத்துக்குள்ள கசப்பு என்ற விதை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் அழிச்சிடும். என்ன செஞ்சிடும்? கடவுளை விட்டே நம்மளை தூரம் கொண்டு போயிடும். சச்சமான ஒண்ணும் வேணா ஓடுகிறான் பிசாசு. என்ன செய்வான்? ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போயிடுவான். கசப்பு நம்ம இருதயத்துல என்ன செய்யக்கூடாது? உள்ள வச்சுக்கணும்னா வியாதி வரும். அடிக்கடி மற்றவர்களால உங்களை புண்படுத்துறாங்க, உங்களை கேவலமா பேசுறாங்க, உங்களை அற்பமா நினைக்கிறாங்க. நீங்க புண்பட்டு உள்ளத்துக்குள்ள கசப்பு வச்சிருந்தீங்கன்னா மோசமான வியாதிகள், கேன்சர் போன்ற பல நோய்கள் வரும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அறிவியலையும் சொல்றாங்க, மருத்துவம் சொல்றாங்க. நமக்கு விரோதமா பேசுறவங்களை நம்ம மன்னிக்கணும். திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க, அவங்களை நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அது மட்டும் இல்ல, மன்னிக்கணும். சமாதானத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். பணம் இருக்குதோ பொருள் இருக்குதோ இல்ல, ஆனா சமாதானத்துல எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா இருக்கும். கசப்பு விஷத்தை போன்றது. ஒரு விஷம் பாம்பு கொட்டிடுது, விஷம் ஏறி என்ன செஞ்சது? உடம்பு ஃபுல்லா அழிச்சிடும். கசப்பு வைராக்கியம் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கையை அழிச்சிருவோம். மத்தவங்களையும் சமாதானமா இருக்கவே என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம்.
கசப்பு விஷத்தன்மை உள்ளது. இந்த காலையில கர்த்தர் பேசுகிறார். பலர் வியாதியோடு இருக்க காரணம் கசப்பு வைராகி இருந்தா அவங்க வியாதி பலவீனம் மாறாது. மற்றவர்கள் எதை செய்தாலும் நாம் அதை செத்தவர்களா இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட செத்து போன ஒரு பாம்பு ஏதாவது எழும்புமா? இது போல நம்ம செத்தவர்களா இருக்கணும். பாவத்துக்கு மரித்தே நீதி கண்டு பிழைத்திருக்கிறேன். ரோமர் 6:11 இப்படி வாழணும். நான் கலாத்தியர் 2:24 சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம என்ன செய்யணும்? ஒரு கண்டத்தை காட்டினால் மறு கண்டத்தை கொடுன்னு சொன்னாரு. அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு என்ன செய்யும்? வரும். முதலாவது என்ன சொன்ன? சமாதானம் வேணும்னா கர்த்தரின் வார்த்தையை கேட்கணும். முதலாவது என்ன சொன்னேன்? இரண்டாவது என்ன சொன்னேன்? மன்னிக்கணும். கசப்பு இருக்க கூடாது. அப்பதான் சமாதானம் உள்ளத்துல இருக்கும். எனக்கு சமாதானமே இல்லைன்னா ஏன் இல்லைன்னா நீ வார்த்தையை கேட்கறது இல்ல, காது கொடுத்து சொல்ற என்ன சொல்றேன்னு என்ன செய்யறது இல்ல. என்னைக்கு உனக்கு சமாதானம் வராது. வார்த்தையை கேட்டாதான் என்ன செய்யும்? ரெண்டாவது இறுதியத்துல எனக்கு அவ அப்படி செஞ்சா, சரசு அப்படி செஞ்சா, யசோதா அப்படி செஞ்சா, மலிகமா அப்படி செஞ்சுச்சு, இந்த பாஷம் அப்படி செஞ்சாங்க, இந்த மரியா பண்டிகை அடிச்சிச்சு, இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா சமாதானம் வராது. ஏன் யாரு என்ன சொன்னாலும் காரி குப்பனா கூட என்ன செய்யணுமா? வாங்கிட்டு போய் தொடச்சு போட்டு என்ன செய்யணும்? ஈனமான சூடு சொல்லி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? சோத்துல உப்பு போட்டு திண்டியான்னு கேட்பான். அவ்வளோ அப்படி நம்ம இருக்கணும். என்ன ஒரு அம்மா கத்திச்சு ஒரு வார்த்தையை நான் பேசுவேன். அப்படி இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். கையை தட்டி பாடு, கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு சொல்லிட்டா போதும். செத்தாலும் முகத்துல முழிக்க மாட்டேன்னு. செத்து போனா நீ யார் முகத்தை முடிக்க போற? எல்லாரும் உன் முகத்தை தான் பார்க்க போறாங்க. நீ செத்து போயினா யாரு செத்து போய் படுத்துன்னு இருக்கிற? யாராவது வரான் விரோத திட்டின வரான், வரான், செத்தாலும் முகத்தை முடிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? நீ செத்து போயிட்டு எங்க முடிக்க போற? அப்போ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏச்சிட்டு நான் செத்தாலும் முகத்தை முடிக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க நீ செத்து போயிட்ட படுன்னு. அதனால கைராஜி இருக்க கூடாது. என் அண்ணன் தம்பி முகத்தை நான் முடிக்க மாட்டேன், என் அக்கா தங்கச்சி முகத்துல முடிக்க மாட்டேன், என் மாமா மச்ச முகத்துல முடிக்க மாட்டேன். அவனுக்கு அந்த நாள் அப்படி செஞ்சானுங்க, இந்த நாள் எப்படி செஞ்சானுங்க, செத்தாலும் நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் கிறிஸ்தவம் பேசவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்தவம் பேச சின்ன பசங்க எல்லாம் வைராகி இருக்க கூடாது, கசப்பு இருக்க கூடாது. மன்னிக்கணும், மறக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருந்தாதான் எங்க போக முடியும்? சொன்ன வருகைக்கு, புதிய எருசலேமுக்கு, சீயோனுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நம்முடைய தேசத்தில் சமாதானத்தை தருவாரா? கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா சோத்ரா இயேசுவே, சமாதானத்தை தாரும் ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே உடைய சமாதானத்தை தாங்க, உடைய சமாதானத்தை தாங்க, உடைய சமாதானத்தை தாங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே கசப்பு இருக்க கூடாது, வைராகி இருக்க கூடாது, பொறாமை இருக்க கூடாது, எரிச்சல் இருக்க கூடாது, கோபம் இருக்க கூடாது. அப்பா நல்ல சுபாவத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, இளைப்பாறலை தாங்க. ஹல்லேலூயா.